முன்னுரை. ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வந்திருக்கும் இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாட கோவிலில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்று தாயாம் திரு அவையின் பிறந்த நாள், கிறிஸ்துவின் மறையுடலாக விளங்கும் திரு அவையின் தொடக்க நாள். அன்னை மரியாவுடன் ஜெபத்தில் இணைந்திருந்த சீடர்கள் நடுவில் தூய ஆவியார் இறங்கி வந்தபோது திரு அவை பிறந்தது. இயேசுவின் உயிர்ப்பு, விண்ணேற்றம், தூய ஆவியாரின் வருகை என்ற இந்த 3 நிகழ்வுகளும் நமது கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமான உண்மைகள். இவை 3ம் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் பெருவிழாக்கள். தூய ஆவியார் என்பவர் ஒரு ஆற்றல், வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்த வல்லவர். தூய ஆவியார் மூவொரு கடவுளின் 3ஆம் ஆளாக விளங்குகிறார். இவர் இறை தந்தையுடனும் இறைமகன் இயேசுவுடனும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். தூய ஆவியாரின் வல்லமையால் தான் அன்னை மரியாவின் கருவில் இயேசு உருவானார். இயேசு திருமுழுக்கு பெற்ற போதும் தாபோர் மலையில் தோற்றமாற்றம் அடைந்த போதும் தூய ஆவியார் புறா வடிவில் அவர் மீது இறங்கி வந்தார். தூய ஆவியாரின் பெருவிழா நாளில் அவர் தங்கியிருக்கும் நம் உடலை தூய்மையாக பேணவும், ஆற்றல்களையும் திறமைகளையும் பொது நன்மைக்காக பயன்படுத்தவும், தூய ஆவியின் செயல்களுக்கு இசைந்து இயேசுவின் சாட்சிகளாக வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். செய்தமது முழங்கிட இன்றே புறப்படுவோம். இனி உண்மை அன்புடன் நீதி நெறிகளில் உலகினில் வளர செய்வோம். இறைவனினர் செய்தமது முழங்கிட இன்றே புறப்படுவோம். இனி உண்மை அன்புடன் நீதி நெறிகளில் உலகினில் வளர செய்வோம். பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய விடை இன்று தங்களுடைய பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். திவ்ய ஜஸ்லின் தனது 10வது பிறந்தநாள் விழாவை
பவள விழா தனது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இது இருவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நீண்ட ஆயிலும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து இப்பலியை கொடுப்போம். இன்னும் திருப்பலியானது வினோத் ராஜ் ரெக்ஸ்லின் திருமணம் நல்ல முறை நடந்ததற்காக நன்றி பலியா, மரிய தாமஸ் தெரேசால் திருமணம் நல்ல முறை நடந்ததுக்கு நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்கிறார். திருமண வாழ்வை தூங்க இருக்கிற இம்மண மக்கள் மகிழ்ந்து வாழவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் புரிய வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக செபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது நன்றிப்படியாக டென்னிஸ் மேரி குடும்பத்தினர் ஒப்புக்கொள் செபிக்கிறார்கள். இந்த குடும்பத்தை ஆண்டு நல்ல முறையில் ஆசீர்வதிக்க அவர்களுக்காக என்றால், மேலும் சேவியர் அவருடைய கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்திற்காக நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன ஆரோக்கியராஜ் சில்வஸ்டர், தந்தை ஆரோக்கியராஜ் சில்வஸ்டர், அனுஷியா பிந்தா ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்து இலைப்பாற்றை தரும்படியாய் என்றார். அன்பாகவே நாம் இன்று தாயாம் திரு அவை தூய ஆவியினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாட அழைப்பு விடுக்கப்படுகிறோம். இன்னைக்கு பெந்தகோஸ்து திருவிழா. பெந்தகோஸ்து என்றால் 50 என்பது பொருள். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 50வது நாளிலே தூய ஆவி நெருப்பு போன்ற நாக்கு வடிவத்தில் சீடர்கள் மேல் இறங்கி வந்த அற்புதமான விழாவை தான் இன்னைக்கு நாம கொண்டாடுகிறோம். முன்னுரையில் வாசது போல இன்று திரு அவை பிறந்த நாள். எப்படி இந்த உலகத்தில் நாம் அனைவரும் பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல, இந்த உலகத்தில் அம்மா அப்பா நம்ம பெற்றெடுக்கிற அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி மகிழ்வது போல தூய ஆவி திரு தூதர்கள் மேலும் அன்னை மரியாள் மீதும் இறங்கிய பிற்பாடு தான் திரு அவை பிறப்படுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அன்னைக்கு வாசிக்க கேட்கிறோம். எனவே தூய ஆவியார் எங்கும் நிரம்பி இருக்கிறார், எல்லாவற்றும் இருக்கிறார். சில பல நேரங்களில் நாம் அவரை உணர்ந்து கொள்வதில்லை. அவர் நமது இயக்கம் ரொம்ப அழகாக இன்னைக்கு முன்னுரையில் அது ஒரு ஆற்றல், அது ஒரு இயக்கம். நம்ம இயக்கி கொண்டே இருப்பவர் தான் தூயாம். செத்து போன மனிதரிடம் காற்று இருப்பதில்லை. உயிருள்ள மனிதர்கள் சுவாசித்து கொண்டே இருக்கிறார். நாம் சுவாசித்து கொண்டே இருக்கிறோம். அப்போதான் உயிர் இருக்கு. காற்றை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது நம்மை இயக்கி கொண்டே இருக்கிறது, நம்மை சுவாசித்து கொண்டே இருக்கு. தூய ஆவி கூட அப்படிதான் நம்முள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்ம இயக்கி கொண்டிருக்க இந்த இயற்கை உலகை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம். சில நேரங்கள் அப்படி அன்றாட வாழ்வில் ஆவியானவர் நம்மோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளாத நேரங்களுக்காக, அவருடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ளாத நேரங்களுக்காக மனவருந்தி ஒரு மன்னிப்பு வழிபாட்டில் நாம் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். பாவ மன்னிப்பு வழிபாடு நாம் பாட வேண்டிய பல்லவி. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிறைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை என்ற வார்த்தையின்படி தூய ஆவியார் நம்மில் அன்பு என்ற கனியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதை மறந்து கணவன் மனைவிக்கு எதிராகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவும், குடும்பம் தங்கள் உறவுக்கு எதிராகவும் தன் அன்பை வெளிப்படுத்தாமல் பகைமை, பொறாமை, ஏற்றத்தாழ்வு போன்ற தீய எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்து அன்பு என்ற கனியை வளர செய்யாமல் விட்ட ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். சரணடைவே
மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்க செய்தீர் என்ற வார்த்தையின்படி தூய ஆவியார் நம்மில் மகிழ்ச்சியை தருபவராக இருக்கிறார். ஆனால் நாம் கவலை, கண்ணீர் என்ற தூய ஆவிக்கு எதிரான எங்களால் தூய ஆவியின் மகிழ்வில் பங்கு கொள்ளாமல் உலக காரியங்களில் நம் உள்ளங்களில் ஆட்கொள்ள அனுமதித்து தூய ஆவியின் மகிழ்ச்சியை உணராமல் அவமதித்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். அமைதி, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தமறி அமைதி போன்றதல்ல என்ற இயேசுவின் வார்த்தைகளை தூய ஆவியார் நம்மில் ஒவ்வொரு நாளும் அமைதியை தருபவராக இருக்கிறார். நாமும் ஒவ்வொரு திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது இயேசு என்ற அமைதியை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் நாம் ஏற்ற அமைதியை பெற்றவர்களாக வீடு திரும்பாமல் ஆலயத்தின் வாசலிலே அந்த அமைதியை விட்டுவிட்டு பல சிந்தனைகளால் அமைதி இழந்து வீடு திரும்பி தூய ஆவி நம்மில் அமைதியை அவமதித்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் மன்னியும் இறைவா, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். நன்னயம் உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புகளுடைய எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள் என்ற வார்த்தையின்படி நற்பண்புகளை மனதில் கொள்ளாமல் பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சில வழிபாடு, பேராசை, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, குடிவெறி, களியாட்டம் போன்ற தூய ஆவியின் கனிகளுக்கு எதிரான செயல்களை செய்தும் நம் உள்ளத்தில் கொண்டும் ஆவியின் நற்குணங்களை செயல்படுத்த தவறிய ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் மன்னியும் இறைவா, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். இழந்திருப்போம். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடைந்த
மன்றாடுவோமாக. கண்களை மூடுவோம். ஆவியானவர், ஆண்டவர் ஆவி உலகை நிரப்பி உள்ளது. அனைத்தையும் ஒன்றிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கொள்ளும் வாசம் செய்கிற ஆவியானவர். ஏதோ இந்த நாள், இந்த திருப்பலி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியால் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இயக்கிக் கொண்டிருக்கிற உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை உய்த்துணரவும், அப்படியே அருள் கொடைகள், கனிகள், வரங்கள் அத்துறையும் நம்ம பொழியப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளவும், அதை அனுபவித்து வாழவும் அருள் வேண்டி, ஆவியானவர் துணை வேண்டி ஜெபிப்போம். இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளாம் எல்லா மக்களின் நாடுகளிலும் உள்ள அனைத்து உலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் நெற்றிக்கெழும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போலவே இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை எல்லாம் நிரப்புவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. இறையேசு உயிர்த்த 50ஆம் நாளன்று அவர் வாக்களித்தபடியே ஒரே இடத்தில் கூடியிருந்த சீடர்கள் அனைவரையும் பிளவுபட்டு நாவு வடிவில் தூய ஆவியார் ஆட்கொண்டதையும் அவரின் தூண்டுதலால் சீடர்கள் பல்வேறு மொழிகளில் பேசும் ஆற்றல் பெற்றதையும் இயேசுவின் நற்செய்தி உலகில் பலருக்கும் அவரவரது தாய்மொழிகளிலேயே அறிவிக்கப்பட்டதையும் எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனம் 1-11 முடிய. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாக்கி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பில உச்ச நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தில் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கி இருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தாம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேன்று குழப்பமடைந்தனர். எல்லோரும் அழைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலியர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பர்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபேத்தேயா, யூதயா, கபதோக்கியா, போர்த்து, அசையா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரக்யா, பமிலையா, எகிப்து, சீரோ நகரை அடைந்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கி இருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய தம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீர் துணை மேன்மை மிக்கவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் நீரே துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவர் நீர் துணை மேன்மை மிக்கவர். மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொலியை ஆடையென அணிந்துள்ளவர். பேரொலியை ஆடையென அணிந்துள்ளவர். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரின் ஆட்சி என்றும் நிலைத்திடுக. என்றென்றும் அவர் பெருமை நிலைத்திடுக. என்றென்றும் அவர் பெருமை நிலைத்திடுக. ஆண்டவரின் ஆட்சி என்றும் நிலைத்திடுக. என்றென்றும் அவர் பெருமை நிலைத்திடுக. என்றென்றும் அவர் பெருமை நிலைத்திடுக. ஆண்டவர் தம் செயல் புரிந்து மகிழ்வுறுக. ஆண்டவர் தம் செயல் புரிந்து மகிழ்வுறுக. நம் ஞான பாடலுகதாயிருந்திடுக. நம் ஞான பாடலுகதாயிருந்திடுக. உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியானவர் ஒருவரே, செயல்பாடுகள் பக வகவின்று. ஊனியல்பின் இச்சை தூய ஆவியாருக்கு முரணானது என்றும், அந்த இச்சைகளின் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்றும், தூய ஆவியின் துணையால் வாழ்வதால் அவர் காட்டும் நெறியின் நடக்க முயல்வோம் என்று எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசத்துக்கு திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொட்டப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் வெளிப்படுத்துகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமை மக்களானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
யோவான் நற்செய்தி அத்தியாயம் 20 இறை திருவசனங்கள் 19 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லி பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவளும் காட்டினார். அவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆப்பிரிக்க நாட்டிலே நீ பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசக்கூடிய இருக்காங்க. ஆப்பிரிக்கா பெரிய நாடு. இங்கே கேள்விப்பட்ட ட்ரைபல் லாங்குவேஜ் அப்படின்னு பழங்குடி இனத்தினர் வாழ்வாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே போனாலும் இங்கிலீஷ் ஒரு மொழியை பற்றி பேசி நீங்கள் அந்த மொழியில் எங்கே வேணால் சமாளிச்சிடலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஆனால் இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை தாண்டிங்கன்னா பெங்களூர் போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, அந்த பக்கம் நீங்கள் ஆந்திரா போனாலும் ஹிந்தி ஒரு அவசியமான ஒரு மொழியாக அதெல்லாம் நிறைய ஸ்கூலில் இப்போ ஹிந்திலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்க நாட்டில் உங்களுக்கு தெரியும், நிறைய மறைபணியாளர்கள் மிஷினரிலாம் போய் அந்த பழங்குடி மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்து கல்வி பணிகள்லாம் செய்து மருத்துவ பணிகள்லாம் செய்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய உதவிகளை செய்து அவளை எல்லாம் வந்து இப்போ நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வாறே ஒரு மிஷினரி, ஒரு மறைபணியாளர் அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு போகிறார். போய் அந்த மக்களுக்கு பணி செய்கிறார். உங்களுக்கு தெரியும், ராபர்ட் தி நோபலி, அப்புறமா நம்ம சொன்ன நம்முடைய வீரமா முனிவர்லாம் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நமது நாட்டிலே வந்து நமது மொழியை கற்றுக்கொண்டு நமது தேம்பாவணி அப்படியான தமிழில் அழகான புத்தகங்களை எழுதிவிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு குருவானவர், நான் சொன்ன ஒரு மறைபணியாளர் ஆப்பிரிக்க நாட்டிலே மறைபணி ஆற்றுகிறார். அவருக்கு ஒரு ஆசை, அவர் இருக்கிற அந்த மொழி பேசுகிற அந்த மக்களுக்கு விவிலியத்தை அந்த மொழியிலே மொழிபெயர்க்கணும். இப்போ நம்ம தமிழில் தான் விவிலியம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், தமிழில் தான் பூச வைக்கிறோம். இப்போ இது ஆங்கிலம் என்றால் பாதி பேருக்கு தெரியாது. இப்போ நான் தெலுங்கில் பேசினா உங்களுக்கு மொத்தமாக தெரியாது, கன்னடத்தில் பேசினா சுத்தமாக தெரியாது. அப்போது அந்த மக்களுடைய மொழி, அந்த ட்ரைபல் லாங்குவேஜில் அவர் பல ஆண்டுகளாக பணியாற்றினார். ஆகவே அந்த மொழியில் அந்த மக்களுக்கு இந்த விவிலியத்தை எளிமையான ஒரு மொழியில் அவளை மொழிபெயர்க்க பல ஆண்டுகள் முயற்சி எடுக்கிறார். அப்படியாக எழுதி கொண்டே இருக்க, மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டார். மிஸ்டர் ஸ்டக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டக் ஆயிட்டார். எங்கன்னா இந்த தான் எங்கே நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னொரு நற்செய்தி வாசகத்தினுடைய இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா, இயேசு யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம், நான் போய் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த குருவானவர் எழுதி கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டார். என்ன, இந்த துணையாளர் அப்படி ஒரு வார்த்தை அவருக்கு வரவே இல்லை. இப்போ நீங்கள் தமிழில் கூட பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்டான வார்த்தை போடணும். இப்போ எப்போ பாரு கம்முனா இன்றைக்கி நிறைய இந்த ரீல்ஸ்லாம் போடுறாங்க. ஒரே மாதிரி இப்போ தேங்க்ஸு அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு வேறு வார்த்தைகள்லாம் இன்றைக்கி ஒரே மொழியில் பல சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்படின்னு ஆங்கிலம் சொல்கிறாங்க. ஒரு வார்த்தைக்கு பல அதே சார்புள்ள வார்த்தைகள். இந்த துணையாளர் அப்படின்ற வார்த்தைக்கு இவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறார். அதற்கான சரியான வார்த்தை விவிலியம்ல, அப்போ சரியான வார்த்தை அவர் மொழியில் போடணும். ஆகவே அவருக்கு தெரியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, ஒன்றும் முடியல. ஒரு நாள் இப்படியாக ஒரு காலை வேளையில் இருக்கிறார். ஒரு பெண்மணியை ஒரு முரடன் கடுமையாக அடிச்சிட்டான். ஆகவே அந்த ஊரில் எல்லாரும் கூட்டு வச்சு அவனை அந்த முரடனை போட்டு கட்டி வச்சு அவனை அடிக்கிறாங்க. எல்லாரும் கத்துறாங்க, செங்கா முக்வசி, செங்வா முக்வசி அப்படின்றாங்க. செங்வா முக்வசி, செங்வா முக்வசி. இவருக்கு என்ன புரியல, என்னடா செங்வா முக்வசி, செங்வா முக்வசி அப்படின்னு கேட்குறார்.
அப்போ ஒரு பெரியவரை பார்த்து என்னங்க ஐயா அர்த்தம் அப்படின்னா, அப்போ அவர் சொல்கிறா, செங்வா முக்குவ பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு துணையாக அந்த பெண்ணை அடிச்சிட்டான்ல, கடுமையாக தாக்கிட்டான்ல, அவள் அந்த தாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு துணையாக அந்த ஊரே திரண்டு வந்து இருந்ததை தான் செங்வா முக்வசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே இவர் புரிந்து கொண்டார். தன்னுடைய அந்த விவிலிய குறிப்பில் எழுதும்போது சொல்கிறார், இயேசு நான் போய் உங்களுக்கு துணையால் அனுப்பியதில் நான் போய் உங்களுக்கு செங்வா முக்வசியை அனுப்புவேன். செங்வா முக்வசின்னா என்னது? சத்தமாக சொல்லுங்க. செங்வா முக்வசினா ஒரு ஆப்பிரிக்க மொழியை கற்றுக் கொடுத்துருவேன் இன்னைக்கு உங்களுக்கு நான். இயேசு இறந்து உயிர்த்து 40 நாட்கள் கழித்து தன் சீடர்களோடு இருந்து அவரை திடப்படுத்துகிறார். ரொம்ப அழகாக கடந்த வாரம்லாம் சொல்வார், நான் போகவில்லை என்றால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போய் அவரை உங்களிடம் அனுப்புவேன், அப்போது நீங்கள் பலன் பெறுவீர்கள், பயன் பெறுவீர்கள் அப்படி என்று விவிலியத்தில் யோவான் மிக அழகாக எடுத்து சொல்வதை நம்ம 15, 16 அப்படி வாசிக்க ஆரம்பித்தோம். இந்த 50வது நாள் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள் தூய ஆவி இது பெந்தகோஸ்து பெருவிழா அப்படின்னா அறுவடை விழா அப்படின்னு சொல்கிறாங்க. யூதர்களுடைய விழாவில் நிறைய விழாக்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விழா அறுவடை விழா. இந்த அறுவடை விழாவில் பார்த்தீங்கன்னா எருசலேமை சுற்றி இருக்கிற ஒரு 20 மைல் இருக்கிற 17 மொழி பேசுகிற மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். இப்போ நம்ம வச்சு கிறிஸ்மஸ் எல்லாரும் கோயிலுக்கு வராதவனா கோயிலுக்கு வருவான். இப்போ திருவிழா நம்ம அந்தோனியா திருவிழா அங்கங்கே யார் அந்தோனியா திருவிழாங்க அப்படி எல்லாம் போகிற மாதிரி எவனோ எந்த மொழி பேச எங்கெங்கேயோ வந்து எப்படி அந்த ஊருக்கு பெருமை மேலே அப்படி திருவிழா 8ஆம் தேதி வேளாங்கண்ணியில் அவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள். யார் எந்த ஊர் தெரியும்? அமெரிக்காவில் வந்திருப்பான், லண்டனில் வந்திருப்பான், கோவாவில் வந்திருப்பான், குஜராத் வந்திருப்பான், தமிழ்நாட்டில் வந்திருப்பான். பார்த்தீங்கன்னா அப்போ அந்த விழா அவனை ஒன்று சேர்க்கிறது. இதுதான் ஒரு தருணம். இப்போ ஏன் இந்த இடத்துல அழகா சொன்னா, அப்போ அந்த 120 மைல் தூரம் இருக்கிற அத்தனை பேரும் 17 மொழி பேசுகிற மக்கள் கூடியிருந்த வேளை. இங்கதான் வசனம் அழகாய் சொல்கிறது, அப்போ தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கி வருகிறார். அதுவரை அவர்கள் கலிலேயர்கள். இப்ப நான் தமிழ்ல பேசுறேன், எப்படி நீங்க ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள முடியும்? நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன், நீங்கள் எப்படி தமிழில் புரிந்து கொள்ள முடியாது. மேபி நம்ம யோசிக்கலாம், நான் பேசுகிற ஆங்கிலத்தை தமிழில் மொழி பேசிக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் பேசுகிற தமிழை நீங்கள் அங்கே உட்காந்துருக்க மலையாளியோ, அங்கே இருக்கிற ஒரு கன்னடனோ, அங்கே இருக்கிற ஒரு தெலுங்கனோ, அங்கே இருக்கிற ஒரு ஆந்திரகாரோ வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது புரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா முதல் வாசகம் மிக அழகாய் சொல்கிறது, தூய ஆவி இறங்கி வந்த பிற்பாடு அவங்க பேசின ஒரு மொழி தான், அவங்க தெரிஞ்ச ஒரே மொழி தான். ஆனால் அங்க இருந்த 17 மொழி பேசுகிற மக்கள் அவரவர் தம் மொழிகளிலே அவர்கள் பேசுவதை அறிந்து கொண்டார்கள். இதாங்க தூய ஆவியினுடைய செயல்பாடு. நான் நிறைய விஷயம் பேச பார்த்த நேரத்தை குறித்துக் கொள்கிறேன். பாப்பா லெட்ஸி. அப்போ தூய ஆவியினுடைய கொடைகள், அருங்கொடையெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? அருள் அடையாளங்கள்லாம் என்ன? தூய ஆவின்னு டக்குன்னு சொல்லலாம். நெருப்பு, வெரி குட். காற்று, புறா, எண்ணெய், ஓகே. நம்ம எல்லாமே உங்களுக்கு தெரியும். நானே முதலே சொல்லிட்டேன், காற்று நமக்குள்ள சுவாசம். நீங்கள் சுவாசிக்கவில்லை என்றால் செத்து போன மனிதர்கள். இப்போ நம்ம செத்துட்டோம் அப்படின்னா மூச்சு விட்டாம்பா, மூச்சு போயிடுச்சு, நாளதான் தூங்கும்போது சேர்ந்து மூக்கும்பா மூச்சு பாப்பாங்க செத்துட்டானா இருக்கான சொல்லி மூச்சு போயிடுச்சு, செத்துட்டான். அப்போ காற்று அழகாக சொல்கிறா, ஒரு அழகான ஒரு புனிதர் சொல்கிறா, சுவாசம் எப்படி மனிதருக்கு முக்கியம், அது மாதிரி தூய ஆவி இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவனுக்குள் தூய ஆவி இல்லை என்றால் அவன் செத்து போனவன். அப்ப முதல்ல செய்தி முடிஞ்சு போச்சு. நாம் அனைவரும் தூய ஆவியை பெற்று இருக்கிறோம். தூய ஆவி நமக்குள் குடிகொண்டிருக்கவில்லை என்றால் நம்ம எல்லாம் செத்த பிணங்கள் இல்லை, காலி. நம்ம பார்க்கும்போது காற்று, நான் நிறைய விஷயம் புறா அல்ல பார்க்கலாம். வந்து நெருப்பை மட்டும் எடுத்துக்கலாம், நேரத்தை கருதி நெருப்பை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். நெருப்பு அப்படின்னும் போது முதல் செய்தி பார்க்கிறேன், வலு குறைந்த ஒரு விஷயம், வலு குறைந்த ஒன்றை வலிமை உள்ளதாக ஆக்கக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்கு. கண்டுபிடிக்க பார்க்கலாம் என்னன்னு. வலு குறைந்த ஒன்று, ஆனால் அதை வலிமை உள்ளதாக மாற்றக்கூடியது. நீங்க அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை வீட்டில். என்னது? இப்ப என்ன சொல்றான், குடிக்க தண்ணி என்ன வைப்பீங்க? பானையில தண்ணி வைங்க.
அது எப்படி உருவாகுது? சாதாரண ஒரு மண்ணுங்க, வலு குறைந்த மண்ணுக்கு வலிமையே இல்லை. ஆனால் அந்த குயவன் என்ன செய்கிறான், தண்ணியில் போட்டு அதை பண்ணி அதை பாண்டமாக ஒரு ஒரு பானையாக செஞ்சிடறான். ஆனால் அது எங்கே வலிமை பெறுகிறது? நெருப்பில் இட்டு சுடுகிறான். சுடுகிற போது நீங்க பார்த்தீங்கன்னா வலு குறைந்த அந்த மண் ஒரு உருவம் பெறுகிறது, வலிமை உள்ளதாக மாறுகிறது. அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், அரிசி போட்டு வைக்கிறோம். ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய 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 பானை வச்சுருந்தாங்க வீட்டில். இப்போ தான் நம்ம அதெல்லாம் வைக்கிறது இல்லை. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், சாதாரண ஒரு நெருப்பு, நீங்கள் சொன்ன நெருப்புடைய தன்மை பாருங்களேன், வலு குறைந்த ஒரு மண்ணை ஒரு குயவன் உருவாக்குகிற போது வலு உள்ளதாக வலிமை உள்ளதாக மாற்றுகிறது. அப்போ இன்னைக்கு நான் பார்க்குறேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் எடுத்துக்கொள்வது இந்த முதல் வாசகம். ஆல்ரெடி வச்சுக்கலாம். அவர்கள் அஞ்சி, அந்த சீடர்கள் சாதாரண சீடர்கள், உயிருக்கு பயந்து கொண்டிருந்தவர்கள், வலிமை அற்றவர்கள். எங்களை நம்ம பிடிச்சின்னு போயிடுவோம் சொல்லிட்டு கதவுகள் மூடப்பட்டு இருந்தது, வெளியில போகவே இல்லை. அப்படிப்பட்ட வலிமை குன்றியவர்களை தூய ஆவி இறங்கிய போது எங்கிருந்து வந்தது தைரியம்? எங்கிருந்து வந்தது இந்த வலிமை? சவுண்டு கொஞ்சம் குறையும். எங்கிருந்து வந்தது இந்த வலிமை? பாருங்களேன், வலு குறைந்தவர்கள் ஆவியானவர் வந்த பிற்பாடு வலிமை பெறுகிறார்கள். பயங்கரமா போய் பேசுறாங்க. பேதுரு பேசி அந்த பேச்சை கேட்டு 3000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 3000 பேர் மனம் மாறியதாக நம்ம வாசிக்க கேட்டோம் இன்னைக்கு. அப்ப அவர்களுக்குள்ளே இருந்து செயல்பட்டது என்ன? நெருப்பு போன்ற நாக்கு வடிவத்தில் இறங்கிய ஆவியானவர். நமக்குள்ள கூட இருக்கு நிறைய வலிமையற்ற செயல்கள். எனக்கு வலவு ரொம்ப பயமா, ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் ரொம்ப அதுல வேஸ்ட், எனக்கு சக்தியே இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருப்பாங்களே. கட்டுவோர் விளக்கிய கல்லே வீட்டிற்கு மூளைக்கல்லாய் அமைந்தது வசனம் சொல்லுது. அப்புறம் யோசிக்கிறேன், இன்னைக்கு ஆவியானுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல், வலுவற்றவர்களை வலுவர செய்கிறார், வலிமை அற்றவர்களை வலிமை உள்ளதாக மாற்றுகிறார். முதல் செய்தி. இரண்டாவது, வலிமை உள்ளதை வலி இழக்க செய்கிறார். வலிமை உள்ளதை, இது சொல்லுங்க பாப்போம், இது என்ன சொல்லலாம்? வலிமை உள்ள ஸ்ட்ராங்கா இருக்க ஒண்ணு அப்படியே மெல்ட் ஆகுது. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க எல்லாரும். சாதாரண ஒரு இரும்பு கம்பி எடுத்துங்களேன், அந்த இரும்பு கம்பி எவ்வளோ ஸ்ட்ராங்கு, என்ன வளைப்பீங்களா? ஆனால் நீங்கள் பாருங்களேன், நெருப்பில் விட்டு இருக்கும் போதோ அந்த கொள்ளன் என்ன செய்கிறான், தனக்கு ஏற்றால் போல் அதை அடிக்கிறான், அதை சம்மட்டியாக மாறுகிறது. அதை அடிக்கிறான், அது வேற எடவோ, அதாவது வேற அவனுக்கு தேவையான ஒரு பொருளாக மாறுகிறது. அந்த நெருப்பிலே அது பயங்கர கடினமானது, இறுக்கமானதாக இருக்கிற ஒன்று அந்த நெருப்பிலை இட்டு சூடு ஏற்றுகிற போது சவன் மாறிடும். அடி அடிப்பான், அடிச்சு தனக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்றான், அதை தனக்கு பயனுள்ள பொருளா, வலிமை உள்ளது, பயங்கர ஸ்ட்ராங்கு, ஒன்றும் பண்ண முடியாது, தலைகிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த நெருப்பிட்ட போகும்போது அது தலை கவுந்து ஒன்றும் முடியல, இலகி போகிறது, வளைந்து கொடுக்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு நம்மலாம் பயங்கர மண்டகாரங்க, அகந்தை பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என் குழந்தை எவனும் சில பேர் விட மாட்டான். திறந்தவர்கள், மூடிய மனநிலை உள்ளவர்கள் சொல்ல, மூடிய மனநிலை, எதையுமே உள்ள போக முடியாது. நோ 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 நோ, எனக்கு எல்லாம் தெரியும், மூடு வாய மூடு, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்க்காதத எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. பவுலடிகளாரை நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பவுலடிகளார் அவ்வளவு ஒரு மண்டகாரன், செம்ம திறமசாலி, தொடவே முடியாது, திருச்சட்டத்தை கரைத்து குடித்தவர், பல மொழிகள் பேசக்கூடியவர். அவரை பார்த்தாலே அலறுமா எல்லாம். கிறிஸ்தவர்களை அவர் எவ்வளவு கொடுமைப்படுத்தினார், சிறையில் அடைத்தார், அவர் மீது பயங்கர காண்டா இருந்தார். அவர் அளவு பண்ணவே இல்லை, யாரையுமே அளவு பண்ணல. அவர் புரிந்து கொண்ட புரிதல் தவறாக இருந்தது. தூய ஆவி அவர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, எம்மாவூஸ் என்ற அந்த போதையில ஆண்டவரை கண்டு கொண்ட பிற்பாடு, அந்த வலிமையான கடினமான இறுகிய உள்ளம் கொண்ட பவுலடிகளார் இலகி போகிறார். மூடிய மனநிலை கொடுந்தவர், ஓப்பன் பண்ணவே இல்லை, ஓப்பன் பண்ணிட்டார். ஓகே,
திருச்சட்டமா இல்லையா, அதெல்லாம் தேவையில்லைங்க. கடவுள் திருச்சட்டத்துல விரும்பல, விருத்தச்சட்டமே தேவையில்லை. அவர் நம்பிக்கையாலேயே தான் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரசங்கம், அவருடைய மறைவுரை பல இடங்கள்ல போய் நற்செய்தி அறிவிக்கிறார். நீங்க முடியும் வாழ்வோட கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்க நான் அலோ பண்றதே இல்லை. ஏன் தூய ஆவி செயல்படல நமக்குள்ளனா? நாம் இல்லை. இங்கிலீஷ் டோன்ட் அலோ, ஐ டோன்ட் அலோ எனிபடி. நோ, இது என் வீடு, என் ஆஃபீஸ், என் செல்ஃபோன், நீ என்ட்ராவாத, நீ கிளம்பு, எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்க்கை நீ தலையிட, உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கிறான். பெற்றோர்கள் பிள்ளைகள், எங்களுக்கு தெரியுமா, நாங்க சூஸ் பண்ற லைஃப், நீங்க எதுவும் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியாதா? பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய நீங்க அலோ பண்ணல. அலோ பண்ணாதப்போ அது செயல்பட முடியாது. அப்படிதான் இருக்கும், இரும்பு அப்படிதான் இருக்கும். அதை நெருப்புல எடுக்கிற போது தான் அது என்ன வளைந்து, அதை அடிக்கிறான், வளைந்து கொடுக்கிறது. அது ஒரு பயனுள்ள கருவி. நீங்க நான் யூஸ் பார்க்குறேன். நம்முடைய வாழ்வு 2வது பாயிண்ட், தூய ஆவி. தூய ஆவி நீங்க அலோ பண்ணோம். நீங்க அலோ பண்ணா வலிமை இறுகி போனதை கூட பார்த்தீங்கன்னா இலகியதாக மாற்றக்கூடிய வலிமையை கடவுள் கொடுக்கிறார். 3வது செய்தி, நெருப்பு எப்படி எரியும்? நெருப்பு எப்படி எரிந்து கொண்டு இருக்கிறது? இந்த மிளகு தெரியும், மேல் நோக்கி எரிந்து கொண்டிருப்பது. மேல் நோக்கி, கீழ் நோக்கில எரிய. நீங்க திருப்பி வச்சு அணைஞ்சு நீ ஒன்று பாருங்க, நீங்க மெழுகுவத்தை திருப்பினீங்கன்னா நெருப்பு எப்பவுமே கீழே எரியாது, மேல் நோக்கி தான் எரியும். நீங்க நான் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள்ல தூய ஆவியுடைய செயல்பாடு மேல் நோக்கி எரிந்தது. அவன் சொல்றான், நீங்கள் தூய ஆவி உங்களுக்கு சான்று பகர, நீங்கள் அவருக்கு சான்று பகருங்கள், நீங்கள் சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்றார். அவன் மேல் நோக்கி இருந்த அவருடைய வாழ்வு, மேல் நோக்கி இருந்த அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாறிடுச்சு. அவங்க பார்த்த பார்வைகள் மாறியது. அவங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கும் பயப்படவே இல்லை. நாங்கள் அனுபவித்ததை, கண்டதை, கேட்டதை, அனுபவித்ததை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சீடர்கள் பேசியதை திருத்தூதர் பணி நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லு. திருத்தூதர் பணி 1:8 வாசிங்க பார்ப்போம். 1:8 கரெக்டாக நினைக்கிறேன். 1:8 நீங்கள் சொல்வாரு, இந்த எல்லா இடங்களும் சென்று என் சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். வாசிங்க திருத்தூதர் பணி 1:8. தூய ஆவிகள் மீது வருகிற போது கடவுள் வல்லமையை பெற்று உலகின் கடை எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளா அதான் நடந்தது. தூய ஆவி இல்ல, நெருப்பு போலர்கள் வாழ்வு மேல் நோக்கி இல்ல. அவங்க ஒரே இடத்துல குண்டு சட்டிலே குதிரை ஓட்டி இருந்தாங்கன்னா ஜெருசலேமிலேயே பாலஸ்தீனாவிலே கிறிஸ்தவம் மறைந்து போயிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உலகின் கடை எல்லை வரை இன்றளவும் நான் சொன்ன ஆப்பிரிக்கால எல்லா மூலை முடுக்கிலும் இந்நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு இன்று பலர் சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன், இன்னைக்கு நம்முடைய தூய ஆவி எங்க இருக்கிறார்? நம்ம போய் பல கத்தனாதான் தூய ஆவி, குச்சதான் தூய ஆவி அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நோ, தூய ஆவியோட செயல்பாடுகள்லாம் அது வேற மாதிரி. ஒண்ணுன்னா நான் சொன்ன அப்படி நேரம் அதே ஒரு மணி நேரம் அப்படின்னு பேசும். அவன் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மிடம் கற்றுக்கொண்ட அந்த வலிமையற்றதை வலிமை உள்ளதாக்கும், வலிமையானதை இலகியதாக மாறும். நம்முடைய வாழ்வு மேல் நோக்கியதா இருக்கணும், கீழ் நோக்கி எண்ணங்கள். அதான் அந்த பரத்தமை அதெல்லாம் சொல்றாரு 2ஆம் வாசனம் பத்திய இச்சை ஊழியல். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எப்படின்னு, நம்முடைய சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், அடுத்தவங்க வளரணும், வாழணும் அப்படின்னு எண்ணணும். நான் மட்டும் வாழணும், நான் மட்டும்னாலும் அடுத்து அழிஞ்சு போனோம். இன்னைக்கு உலகம் ஏன் அப்படி கெட்டு போச்சு? இன்னைக்கு அது மாதிரி எண்ணங்கள் தானே தூய ஆவி செயல்பட நம்ம அதோ பண்றதே இல்லை. உங்களுக்குள்ளே தூய ஆவி குடிகொண்டிருந்தால் நீங்க நிச்சயமா யூ ஆர் a different person. நம்முடைய பார்வைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் நிச்சயமா தான் சாட்சியம். இதான் சான்று பக்கத்து, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க போய் பைபிள் எடுத்துட்டு மணிக்கணக்கா பிரசங்கம் வைக்கணும், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொன்னவா நீங்க தூய ஆவி. நோ, உங்களுடைய வாழ்வே, your life is a message, your life is a சாட்சிய வாழ். நம்முடைய வாழ்வே ஒரு சாட்சி. அப்ப நினைக்கிறேன் இந்த தூய ஆவி நமக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்வோம். வலிமையற்ற நம்மை அவர் வலு உள்ளதாக மாற்றுகிறார். பயங்கர இறுகி போன நம்முடைய உள்ளங்களை கூட இலகுவாக மாற்றும். நம்முடைய வாழ்வு கீழ் நோக்கிய வாழ்வல்ல, மேல் நோக்கிய வாழ்வு என்பதை உணர்ந்து கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து விசுவாசத்தை விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர்
திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மேடகாய் சொல்கிறது, ஆண்டவருடைய ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. கேட்பதை எல்லாம் நமக்காக வசனம் மேடகாய் தூய் ஆவியால் நமக்காக சொல்லன்னா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை தேவைகளை தூய் ஆவியார் வெளியாக ஆண்டவருடைய பாதத்தில் திரு அவைக்காக துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று மொழிந்த எம் இயேசுவே, உமது இறை அரசை கட்டியெழுப்பும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவின் ஆற்றலுக்கு ஏற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட போதுமான அருள் வரங்களை பொழிந்து வழிநடத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று மொழிந்த இயேசுவே, எமது நாட்டு தலைவர்கள் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும் இறையரசே மன்னக மாந்தர்கள் சுவைக்கும் வாய்ப்பை தலைவர்கள் வாயிலாக வழங்கிடும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதிக்காக கருணை கடலே எம் இறைவா, எங்கு நோக்கினாலும் ஒரே குண்டு வெடிப்புகளும் போராட்டங்களும் வன்கொடுமைகள் பாலியல் போன்ற கொடுமைகளால் பாதிக்கப்படும் உம் மக்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு துணையாளரின் வழி நடத்துதல் தொடர்ந்து கிடைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செல்வங்களுக்காக வெற்றி வேந்தனே இறைவா, தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் தாங்கள் விரும்பும் பாடங்களில் கிடைக்க பெற்று அதில் சாதனை படைத்திட துணையாளரின் துணை வேண்டியும் அனைவருக்கும் உயர்கல்வி கற்கும் வாய்ப்புகள் நல்ல தரமான கல்வி கூடங்களில் கிடைக்க வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளைய சமுதாயத்திற்காக நன்மை பயக்கும் இறைவா, உலகில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளவும், தீய பழக்கங்களில் சிக்காமல் விழிப்புடன் இருக்கவும், நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை செய்பவர்களாக வாழவும், எரிச்சல் அடையாமலும் சினம் கொள்ளாமலும் பொறுமையாகவும் கனிவாகவும் உதவும் மனப்பான்மையுடனும் பணியாற்றவும், ஒருவர் மற்றவரை மதித்து மன்னித்து விட்டு கொடுத்து வாழவும் அவர்களுக்கு மனமாற்றத்தை தந்தரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்கொடை வள்ளலே என் இறைவா, இன்று திருப்பலை சிறப்பிக்கும் தூய திரு இருதய மாதா பிரசிடிய உறுப்பினர்களையும் அவர்களது படிப்பையும் ஆசிர்வதியும். சேனையார் அனைவரும் தூய ஆவியின் துணை கொண்டு அனைத்து செயல்களையும் செய்ய அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விளக்காய் சொல்கிறார், தூய ஆவியான நீத்திரல் மீது தூய ஆவியானவி இருந்ததை அசைவாடியதை வசனம் மிக அழகாய் எடுத்து சொல்கிறார். அன்று முதல் இன்று வரை மனிதனை படைத்த கடவுள் நம்முடைய நாசி துவாரங்களில் தன்னுடைய ஆவியை காற்றை ஊதினார் அப்படின்னு வசனம் சொல்கிறார். அவனுக்கு நம்முடைய வாழ்வில் ஆவியானவர் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். நாம் அனைவருடைய கனிகளை, வரங்களை, கொடைகளை நிறைவாய் பெற்றிருக்கிறோம். பல நேரங்களிலே அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஜெபிப்போம். ஆவியானவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்களுடைய உந்து சக்தியே, எங்கள் வாழ்வின் வலிமையே, உயிரானவரே, உயிராற்றலானவரே, எம்முள்ளிருந்து எம்மை வழி நடத்துபவரே, எம்மை காப்பவரே, நாங்கள் உமது குரலுக்கு செவி மடுக்க, நாங்கள் உமக்கு சான்று பகர, நாங்கள் உம்மை அனுபவித்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சும் என்று ஆடுகிறோம். காணிக்கை பாடல். சுமைகளை பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விட
ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் தரும் நல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. இதை உணர்ந்தே உள்ளத்தினிலே தருகின்ற காணிக்கையே நினைப்பருவாய் காத்தருவாய் காலமும் துணை நிற்பாய். இறைவனை பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளை பாரம் சுமந்திட பாவம் தலைவிட விளைவோம் காணிக்கை. இறைவனை பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளை பாரம் சுமந்திட பாவம் தலைவிட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை காணிக்கை எளிய காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனை பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளை பாரம் சுமந்திட பாவம் தலைவிட விளைவோம் காணிக்கை. அந்த கிருவில் நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த தூய ஆவியின் பெருவிழா எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியாரின் பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மை நோக்கி என்றும் வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதா உரிமை பேரான மக்களாக ஏற்றுக் கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினேன். திரு அவை பிறந்த அந்த நல்ல நாளிலே அதே ஆவியானவர் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரிடம் முதுமாட்சி புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது: கடவுளமா
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீனுமாக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாம் கேட்ட முதல் வாசகம். கதவுகள் எல்லாம் மூடியிருந்தது. அவர்கள் உயிருக்கு பயந்து அச்சத்திலே இருந்தார்கள். பெரிய இரைச்சல் போன்ற ஒரு காற்று. மூடியிருந்த கதவுகள் எல்லாம் திறந்தது. பயந்திருந்தவர்கள், உயிருக்கு அஞ்சிருந்தவர்கள் மீது நெருப்பு போன்ற நாக்கு வடிவத்திலே ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல்வேறு மொழி பேசும் மக்களிடம் பேசியதை பல்வேறு மக்கள் அவர்கள் பேசி ஒரே மொழி, ஆனால் பல மொழிகளை பேசி அனைவருமாக அவர்கள் பேசியதை அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். இது நம்ம மத்தியில ஆவியானவர் தொடக்கத்தில் இருந்த அதே ஆவியானவர் மனிதனுடைய மூச்சு காற்றின் வழியாக கடவுள் ஊதி மனிதன் உயிர் பெறச் சென்ற அதே ஆவியானவர் புறா போன்ற வடிவத்தில் இயேசு மீது இறங்கி அதே ஆவியானவர் அன்னை மரியாள் தூய ஆவியால் நிரப்ப பெற்று குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன அதே ஆவியானவர் திருமுழுக்கு யோவான் தூய ஆவியால் பிறப்பெடுக்க செய்த அதே ஆவியானவர் திருப்பாடல் அழகாய் சொல்கிறார். நாம் பாடிய பதிலுரை பாடல், உமது ஆவியை விடுத்தருளும், பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும் என்று பாடினோம். நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் இதோ இந்த இடத்துல நம் மத்தியிலே நிரம்பி இருக்கிறார். அன்று அந்த அக்கினி நாவு போன்ற வடிவத்தில் அந்த சீடர்கள் மீது அன்னை மரியாள் மீது இறங்கி அதே ஆவியானவர் அவர் அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ள செய்த அதே ஆவியானவர் இதோ நம் மத்தியிலும் இறங்கி வர இருக்கிறார். ஒப்பு கொடுங்க.
மூடிய மனநிலை உள்ளவர்களாக அல்ல, திறந்த மனநிலையோடு. கதவுகள் திறந்தன, மூடிய கதவுகள் திறந்தன. பவுலடிகளார் மூடிய மனநிலையில் இருந்தார், திறந்தார். ஆவியானவருடைய செயல்பாடு வல்லமையை அவர் உணர்ந்தார். தர்மையான ஒரு பாடலை பாடி, அக்கினி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா, அபிஷேக வல்லமை தாரும் ஐயா, இப்படி பாடலை உற்சாகத்தோடு கண்களை மூடி ஆவியானவரை கேளுங்க. ஆண்டவரே தாங்க, ஆவியை தாங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களை ஊக்குவிக்கிற ஆவியாய் உந்து சக்தியா இருக்கிற ஆற்றலானவரே, இயக்கமானவரே, உயிருள்ளவரே, எங்களை வழி நடத்துவரே, எங்களுக்கு எல்லாம் ஆனவரே, ஆவியானவரை ஆராதித்து துதித்து போற்றி மகிழ்ந்து பாடும். அக்கினி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா, அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா, அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா, அபிஷேக வல்லமை தாருமையா. ஆவியானவரே பாரும் ஆண்டவரே,
இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. இறைந்து அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா. அனைவருமாக அபிஷேக கரங்களை உயர்த்தி வாரும் ஆண்டவரே, ஆவியானவரே, வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே. கரங்களை உயர்த்தி மாற்று ஆண்டவரே. ஆவியானவரே, மாற்று ஆண்டவரே. ஆற்றலானவரே. மாற்று ஆண்டவரே. அக்கினி நாவி வடிவிலே அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அனைவருமாக அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா. அன்று பொழிந்ததே ஆவியானவர் இதோ இது நமது மேல் பொழிந்து கொண்டிருக்கிறார். வலு குறைந்த நம்மை, வலுவற்ற நம்மை, அழுது நுழைந்து போன நம்மை, ஒழிந்து போன நம்மை தேற்றுகின்றவராக, திக்கற்றவராக இருக்கிற நமக்கு ஆவியானவர் துணையாளராக இருக்கிறார். நமக்கு வல்லமை தருகிறார். நமது இறுகிய மனங்களை இழக வைக்கிறார். நம்முடைய வாழ்வை மேல் நோக்கி நடக்க வைக்கிறார். தூய ஆவியானவர் இதோ இந்த இடத்திலே முழுமையாய் நம்மை ஆட்கொண்டு சிறுவிலைகள் முதல் பெரியவரை ஒவ்வொருவரையும் ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. மாறும் ஆண்டவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஒரு மாற்று ஆண்டவரே. ஆவியானவரே, ஆற்றலானவரே, தங்களை மூடிக்கொள்வோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம், மிக பழமையான ஒரு ஆவியான ஜெபம். நான் சிறு பிள்ளையாக இருந்த போது என் குடும்பத்தில் ஜெபித்த ஒரு ஜெபம். அனைவரும் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஜெபத்தை போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல சொல்ல நீங்கள் என்னோட சேர்ந்து ஜெபியுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தூய ஆவியே எழுந்தருள்வீர், தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானின்று எமது பேருளியின் வானின்று எமது பேரொளியை அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். எளியவர் தந்தாய் தந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். நற்கொடை வல்லலே வந்தடைவீர். இருதய ஒளியே வந்தருள்வீர். இருதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதல் ஆனவரே, உன்னத ஆறுதல் ஆனவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிமை தன்மை தருபவரே, இனிமை தன்மை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, வெண்மை தணிக்கும் குளிர்நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சம் ஆழம் நிரப்பிடுவீர். உம்முடைய விசுவசிப்பவருடைய நெஞ்சம் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை. உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை. நல்லது அவனில் ஏதுமில்லை. நல்லது அவரில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சி உற்றதை நனைத்திடுவீர். வறட்சி உற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். வழங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் உம்மை நம்பும் அடியார்களுக்கு அடியார்களுக்கு கொடைகள் ஏழும் ஈந்தடிவீர். கொடைகள் ஏழும் ஈந்தருள்வீர். புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர். இருதயில் மீட்பு
மீட்பும் ஈந்திடுவீர். இருதயம் மீட்பும் ஈன்றிடுவீர். அளவில்லா இன்பம் அருள்வீரே. அளவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். ஆமென். நம்மை மூடுவோம். ஆவியானவருக்கு நன்றி செல்வோம். நம்மை அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. அவர் இல்லை என்றால் இந்த கிறிஸ்துவம் இல்லை. அவள் இல்லை என்றால் கிறிஸ்தவனாகி நம்மால் வாழவே முடியாது. அந்த அருள் கொடைகள், அந்த கனிகள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் அவரை நாம இயக்க விடுவதில்லை. நம்ம மூடிடுறோம். டோர் க்ளோஸ்ட், அவ்வளோதான். டோன்ட் என்டர், நீங்கள் உள்ள வராதீங்க சொல்லி வெளியே. அப்போ நம்முடைய வாழ்வு தடுமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்வாக மாறுகிறது. ஆவியான அனுப்பும். லெட் ஹிம் கம். அவர் நமக்குள்ளே வரட்டும். கதவை திற, காற்று வரட்டும் என்று சொல்வார்கள். ஆவியானவரை உள்ள அலோவ் பண்ணுங்க. அவர் நம்மளை நிறைய மாற்றங்களை செய்வார். நம்மை உருமாற்றுவார். நமக்கு தெளிவான பார்வையை கொடுப்பார். நம்ம சிந்தனைகளை மாற்றும். நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு காட்டுவார். ஒப்பு கொடுங்க. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, யாவரையும், நம்முடைய எதிர்காலத்தை, குறிப்பாக இந்த பிறந்தநாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாட அத்தனை பேருக்கா ஜெபோது கேட்டு யாவருக்காகவும் இதோ இந்த திருப்பலியில கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் உள்ளத்துல ஆவியான உட்புகுந்து ஆட்கொண்டு செயலாற்றும்படியா, பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் வலிமையும் சக்தியும் சுகத்தையும் தரும்படியா நன்றான். எப்போது நமக்காக பரிந்து பேசும் அன்பு தாய், ஆரோக்கிய அன்னை, அன்பு கணவர் யோசேப், நமது வங்கியின் பாதுகாவலர் தந்தையுமான பொழுது அந்தோனியா, திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகிலே ஆவியானவர் இயக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அனைவரோடு இணைந்து ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. அதிகாரம் வசனம் அழகாய் சொல்கிறது, ஆவியானவர் உங்களுக்குள் குடி கொண்டிருந்தால் நீங்கள் அப்பா தந்தா என்று கடவுளை அழைக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறீர்கள். ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? நீங்க கரங்கள் விரிப்போமா, கண்களை மூடுவோமா? அவர் அப்பா தந்தா என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இளமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே அவருடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பை, சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூயாவின் ஒத்துழைப்பால் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்படி தவறை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, உலகின் கடை கோடி வரை நீங்கள் எனக்கு சான்று பகிர்வு என்று வாக்குறுதி தந்த தெய்வம். நாம் சான்று பகிர்ந்து வாழ தன்னையே நமக்காக விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. கிறிஸ்துவின் திருவிழாத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. பாட்டு செய்தேன்
நாம் திரு அவை பெந்தகோஸ்து பெருவிழா தூய ஆவியாருடைய விழாவை கொண்டாடி மகிழும். எனவே ஒரு பலத்த ஒரு கரப்படி கொடுத்து ஹாப்பி பீஸ் தூய ஆவியாருடைய விழாவை நாம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். 20ஆம் தேதி திங்கட்கிழமை மரியா திரு அவையின் அன்னை என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்பாபடி நான் கடந்த 2 வாரங்களாக அறிவித்துக் கொண்டிருப்பது நமது பங்கினுடைய திருவிழாவை வருகின்ற 7ஆம் தேதி நோட்டீஸாக வந்துடுச்சு. ஆகவே வெளியில் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் அங்கே உங்கள் வீடுகளை தேடி வந்து கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா அப்படியே இந்த முறையை நான் கொண்டு வருகிறேன். எப்படி என்றால் ஒரு வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு எப்படி நம்ம போயிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு நம்ம தேடி கொடுக்கும் போது வராதவங்க கூட வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு முக்கியத்துவமாக இங்கே கொடுத்தா அப்படியே நோட்டீஸ் கூட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. அதோடைய வலிமை அப்படியே அருமை உங்களுக்கு தெரியாது. சரியா? அதனால் இது முதல் விஷயம் நான் சொல்ல மாதிரி இது நமது பங்கின் குடும்ப விழா. இதை நான் எப்பவும் சொல்லி கொண்டு இருப்பது. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு வரை நமது பங்கு குடும்பத்திற்கு நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் வழியாக ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த விழா நன்றியின் விழா. 2வது நமது விழா நம்ம குடும்ப விழா. நமது பங்கு நம் அனைவரும் பலராக இருக்கிறோம். இன்னைக்கு இவ கேட்ட விஷயம் பலராக இருக்கிறோம், ஆனால் ஒன்றாக இருக்கிறோம் என்ற உறவு சமூகத்தை ஏற்படுத்துகிற விழா. 3வது சிறப்பு என்னன்னா நமது மட்டும் இல்லை, அந்தோனியா தேடி பல பங்கிலிருந்து நமது பங்கை நாடி வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த விழா 10 நாட்கள் நம்ம 7ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கி 14, 15, 16 14 நற்கரி விழாவையும் 15ஆம் தேதி குடும்ப விழாவையும் தேர் திருவிழாவையும் 16ஆம் தேதி நாம் அசன விழாவையும் குடியிருக்க விழாவையும் கொண்டாடுகிறோம். எனவே அருமையானபடி இந்த விழா சிறப்பாக நடைபெற நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொண்டே தொடர்ந்து ஜெபிங்கள். எந்த விதமான இடர்பாடுகளும் இயற்கை நடைபெறாமல் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். 2வது நமது பங்கு விழாவை நாம் எப்படி கோலாகலமாக கொண்டாட உங்களுக்கு தெரியும். எனவே இதை பற்றி கடந்த வாரம் அறிவித்தேன். இந்த ஃபேனை கொஞ்சம் எனக்கு வேண்டாம். 500 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு நாம் அறிவித்திருக்கிறோம். ஒரு பெரிய தொகையே இல்லை. நான் இதை 10 முறை சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் தாராளம் உள்ளம் கொண்டு சில நேரங்கள் இந்த அன்பிய பொறுப்பாக வரும்போது அப்புறம் வா நாளைக்கு வா 500 ரூபாய் கொடுத்து 10 முறை அலைய வைப்பீங்க. என்னமோ உங்கள் வீட்டுக்கு இது பண்ணுற மாதிரி. அதே நமக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போகிறோம், அந்த ஸ்கேன் 10,000 ரூபாய், அந்த மருந்து மாத்திரை கடன் முறை வாங்கியாவது மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த ஸ்கேன் எடுத்தாலும் அப்போது நாம் கணக்கு பார்ப்பதே இல்லை. அவை நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நமது விழா மற்ற பங்குல நடக்கிற மாதிரில நமது விழாவில் அசனம் இருக்குது. அதோடு கூட நிறைய பேர் 3000 பேர் பட்டவங்க நம்ம உணவளிக்கிறோம். நிறைய தந்தையர்கள் 45 தந்தையர்கள் இந்த ஆண்டு நம்ம மத்தியிலே வருகை தவிர நிறைய விஷயங்களை நாம் முன்னெடுக்கிறோம். இந்த முயற்சி எல்லாம் உங்களுடைய தாராள ஒத்துழைப்பால் தாராள உள்ளத்தால் மட்டும்தான் வழிநடத்தப்படும். திருவிழா என்பது தெரியும். எனவே மீண்டுமாக இதை நான் நீண்ட நேரம் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து வெளியில் இருக்கிற நம்முடைய பொறுப்பாளர் அந்த பங்கு திருவிழாவுக்கு நன்கொடையும் அசனத்திற்கான புத்தகத்தையும் நோட்டீஸையும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தனிப்பட்ட முறையில் வராதிங்க. ஏன்னா இப்போ வாங்கினாச்சு அன்பியத்தை கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். நம்ம பங்குலேருந்து வெளியிலிருந்து வருவர்களுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே தயவு செய்து அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய நாடி வருகிற போது உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுங்கள். தொடர்ந்து இந்த நம்ம பல குழுக்களை பிரித்திருக்கிறோம், அத்தனை அன்பியங்களை பிரித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாடும் வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடி இருக்கிறோம். எனவே இதில் நாம் அனைவரும் இணைந்து கொள்ளும். என்ன கூப்பிடல உன்னை கூப்பிடலாம், இது நமது விழா, நம்ம ஒரே வீட்டில் தான் இருக்கோம், நீங்கள் என்ன ஒன்று கூப்பிடணும், நீங்கள் தான் செய்யணும். ஆகவே அதில் பல குழுக்களை பிரித்திருக்கிறோம். அனைவருமாக இணைந்து ஒற்றுமையோடு இந்த விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட பாதுகாவலர் புனித அந்தோனிய ஆசிரியை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும், தொடர்ந்து ஒரு மேலான ஒத்துழைப்பை தரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், வணக்க மாதம் ஒவ்வொரு இந்த மே மாதம் வணக்க மாதம் ஒவ்வொரு நாளும் அப்படியே மரியாதை மிக அற்புதமாக அன்னை அலங்கரித்து அப்படியே புகழ் பாடி அப்படியே பிரார்த்தனை எல்லாம் ஜெபித்து அன்னையை பற்றிய சாட்சிய பகிர்வுகள், அதோடு கூட ஒவ்வொரு நாள் நற்கருணை ஆராதனையோடு நாம் இந்த நாளை நிறைவே 6 மணிலிருந்து 7 மணி வரை. எனவே அந்த சிறப்புகிற மட்டும்தான் வரணும் அவசியம் இல்லை, மற்றும் கூட கலந்து கொள்ளலாம். எனவே நடைபெறுகிற இந்த வழிபாடுகளை அனைவருமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளுடைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் அருமையான விதத்தில் பொருள விதத்தை சிறப்பித்து கொடுத்த திரு இருதய மாதா பிரசிரியத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம் நெஞ்சான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி அடைக்கல மாதா பிரசுரத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். நம்முடைய பங்கில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்து கொண்டிருப்பது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது. அவை அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்தி அவரை நாம் மகிழ்விப்பதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே 10ஆம் வகுப்பு 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வில் 85% நல்ல நோட் பண்ணிடணும்.
84 இல்லை, 83 இல்லை, 80 இல்லை, சரியா? 85. அப்போ தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னாலே அப்போ தரணும். எல்லாரும் கொடுத்து தான் இருக்கணும். ஆகவே 85% மதிப்பெண் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய மதிப்பெண் பட்டியல் ஜெராக்ஸ் காப்பியும், குடும்ப கார்டு. நிறைய பேர் சந்தாவே கட்டுறதில்லை, அதனால் வெறும் கார்டு மட்டும் இல்லை, உள்ளே இருக்குது சந்தா கார்டையும் நீங்கள் கண்டிப்பாக அவருடைய காப்பியும் ஜெராக்ஸ் காப்பியும் நம்முடைய உதவி பங்குதினம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேர்களை பதிவு அன்பிய பேர் செல் நம்பரையும் கூட நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு ரொம்ப லேட்டாக டைம் எடுத்துக்காதீங்க, மிக விரைவில் இதை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இளையோர் குழுவினர் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கடந்த வாரம் போட்டியிலே சென்று பரிசு பெற்றார்கள். நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் நடந்த 1050ஆம் ஆண்டு அப்படியே சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் இளையோர் குழு இந்த ஆண்டை 50வது ஆண்டு ஜூப்ளி ஆண்டை துவங்கி இருக்கிறார். அதற்காக அவர்கள் என்னன்னா பலவிதமான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார். 1050 நாட்கள் தொடர் ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார்கள். எனவே நமது பங்கில் கூட பிள்ளைகள் அதுக்காக பல முயற்சி இறங்கி இருக்கிறார். ஆகவே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். கூடம்பாக்கத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் நமது பங்கு இளையோர் பெண்கள் குழுவினர் கலந்து கொண்டு அவர்களும் தங்களுடைய என்ன சொல்லுவாங்க பங்களிப்பை அளித்து வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அந்த பிள்ளைகளை அன்போடு வரவேற்போம். அவருடைய தலைவி இருக்காங்க கவி பிரியா, அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவளுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு அவங்க கொடுத்ததா, நம்ம கொடுக்கல, அவரை பெற்றுக்கொள்வார். அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்முடைய உதவி பங்கு தந்தை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பலத்தை ஒரு கரவழி வாங்க. தீனா ஃபாஸ்ட்டாக வரீங்களா? கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. அப்படியே மொத்தம் வாங்கிங்க, பேரை வாசி கொடுத்துருங்க. போகலாம். தீனா அல்பியா கொடுங்க, அப்படியே வரிசையா ஒரு கரவழி கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் பல ஆண்கள் போட்டிகளை கலந்து கொண்டு வெற்றி வாங்கி சொல்கிறார்கள். பெண்களும் நாங்கள் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக இப்படியான நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். வேகமாக வாங்க, ஃபாஸ்ட்டாக பேரு வாசிக்கணும். வராதவங்களை மொத்தம் வாங்கிக்கோங்க. கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நமக்கு அளித்துள்ள அருளை எம்மிலே பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெற செய்வீராக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு என்றும் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருவலி நிறைவு பெற்றது. மங்கள
யோசேப்பின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.